வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, திணையில் சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து 1 கப்பு திணை, 1/2 கப்பு வந்து துவரம்பருப்பு. இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறமா வேக வைக்கணும். வேக வைக்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஊற வச்ச திணை, ஊற வச்ச துவரம்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம் வந்து ஒரு சின்ன கட்டி பெருங்காயம், உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் தண்ணி வந்து எந்த அளவில் எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ அதில் வந்து ஒரு 5 கப்பு. திணை வந்து நான் இந்த கப்பில் எடுத்திருக்கேன். ஸோ இதில் ஒரு 5 கப்பு தண்ணி விடுறேன். வேகட்டும், வெந்ததுக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போ நல்லா ப்ரெஷர்லாம் அடங்கிடுது பாருங்கள். திணையும் துவரம்பருப்பும் நல்லா வெந்திருக்கு, தெரியுதா? இப்போ நீங்கள் வந்து நார்மலாக வந்து ப்ரெஷர், அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3-4 விசில் விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக இருக்கும். அதாவது உங்களுடைய குக்கருக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அது மட்டும் அது மாதிரி 1 கப்பு திணை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 கப்பு தண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் 5 கப்பு தண்ணி விட்டேன் பாருங்கள். நல்லா போல நல்லா வந்திருக்கு. பருப்பும் வெந்துடுது, திணையும் வெந்துடுது. இதை வந்து ஓரமாக எடுத்து வச்சுருவோம். நம்ம இப்போ சாம்பார் சாதத்துக்கு வறுத்துக்க போகிறோம். முதல்ல அதுக்கு வந்து கடாயை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். என்னென்ன வறுத்துக்க போகிறோங்கிறத சொல்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு வந்து மிளகு, 1 பிஞ்ச் வந்து வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தனியா, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, தேங்காய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், காரத்துக்கு ஒரு 6 வரமிளகா எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம 1 ட்ராப் எண்ணெய் விட்டு நம்ம வறுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுது. வரமிளகா, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தனியா, வெந்தயம், மிளகு லேசாக வந்து வறுபடட்டும். இப்போ லேசாக வறுபடுறது. இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயோட ஈரப்பதம் போனால் போதும். இப்போ வறுபட்டுறது ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனோடனே அரைச்சி எடுத்துக்கலாம். அதே கடாயில் எண்ணெய் விட்டுக்கிறேன். கொஞ்சம் காயட்டும். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுது. கடுகு, ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் போடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சள் பொடி, வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லைட்டாக வதங்கிடுது. இதில் வந்து குடமிளகா, முருங்கைக்காய், அப்புறம் கேரட்டு, கொஞ்சோண்டு பரங்கிக்காய் இருக்குது, பெங்களூர் கத்திரிக்காய் இருக்குது. இதை மட்டும் போட்டுடலாம். இதோட கத்திரிக்காய், ஒரு 1/2 கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். இந்த பக்கம் வந்து தண்ணி வந்து தளன்னு கொதிச்சுட்டு இருக்குது. எதுக்குன்னா தயிர் சாதத்துக்கு சாதம் வந்து வடிக்க போகிறேன். அதுக்கு வந்து 1 கப்பு அரிசி எடுத்து அதை நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன். தண்ணியெல்லாம் வடி விட்டுட்டேன். தண்ணி தளன்னு கொதிச்சதுக்கப்புறமா இப்போ சேர்த்துக்க போகிறோம். தயிர் சாதத்துக்கு வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வச்சிடலாம். வறுத்து வச்ச சாமான்லாம் ஆறிடுத்து அரைச்சின்னு வந்தாச்சு. இந்த பக்கம் வந்து காய் நல்லா வெந்தெடுத்து புளி தண்ணி, ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ புளி தண்ணி விட்டுடலாம். விட்டுட்டு நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்க பொடியையும் சேர்த்துருவோம். கொஞ்சம் தண்ணி விட்டுறேன். ஸோ எல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டும். கொஞ்சமாக வந்து வெல்லம், அப்புறம் ஏற்கனவே வந்து நம்ம வந்து திணையும் துவரம்பருப்பும் வேக வைக்கும்போது உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம். ஸோ அதனால் இந்த குழம்புக்கு தகுந்த மாதிரி உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். சாம்பார் சாதம் பண்ணுறதுக்கு குழம்பு நல்லா கொதிச்செடுத்து, இந்த பக்கம் தயிர் சாதத்துக்கு சாதமும் நல்லா வெந்தெடுத்து. ஸோ இப்போ வந்து நம்ம கஞ்சி வடிச்சிடலாம். இப்போது திணை சாம்பார் சாதம் கலக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கொதிச்செடுத்து, ஸோ இதில் ஒரு 2 கரண்டி எடுத்து வச்சுப்போம் சாம்பாரை. அதுக்கப்புறமா வேணும்னா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
எடுத்து வச்சுருந்த சாம்பாரையும் நம்ம வந்து விட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இதில் வந்து வெந்நீர் கொஞ்சம் விட்டுக்கலாம். எப்பயுமே வந்து லாஸ்ட்டாக நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் வெந்நீர் மிக்ஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. டேஸ்ட்டும் நமக்கு வந்து மாறாது. இப்போ திணை சாம்பார் சாதம் வந்து நார்மல் சாம்பார் சாதம் எப்படி பண்ணி சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட் பெரிய வித்தியாசம் தெரியாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து திணை சாம்பார் சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நான் வந்து இப்போ அப்பளம் தான் பொரிக்க போகிறேன். இப்போ வெந்நீர் சேர்த்து நல்லா தளன்னு கொதிச்செடுத்து இதை வந்து நம்ம தாளிச்சிடலாம். இதுக்கு திணை சாம்பார் சாதத்துக்கு தாளிக்க போகிறோம். இப்போ சாம்பார் சாதத்துக்கு வந்து தாளிச்சிடலாம். கடுகு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, வேர்க்கடலை வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சேர்க்க போகிறது இல்லை, நீங்கள் சேர்த்துக்கிறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பெருங்காயம் வந்து மேலாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஏற்கனவே போட்டிருக்கோம். கொத்தமல்லியும் தூவிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய திணை சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுது. இந்த பக்கம் வந்து அப்பளம் பொரிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் வச்சுருந்தேன், நல்லா காஞ்செடுத்து. திணை சாம்பார் சாதத்துக்கு இன்னும் நம்ம நெய் மட்டும் சேர்க்கலை. லாஸ்ட்டாக வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ இன்னும் நம்ம சேர்க்கல, அது மட்டும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தயிர் சாதம் இப்போ நல்லா கலந்தாச்சு, தயிர் சாதமும் ரெடி ஆகிடுது. ஸோ திணை சாம்பார் சாதத்துக்கு நெய் விட்டுக்கலான்னு சொன்னேன் இல்லையா, ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுப்போம். சாம்பார் சாதமும் ரெடி, அப்பளம் ரெடி, எல்லாம் ரெடி. நிறைய பேர் வந்து ஜிபிசி பெருங்காயம் உடைய நம்பர் கேட்டிருந்தீங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ஜிபிசி பெருங்காயம் நம்பரும் கொடுக்குறேன். அதே மாதிரி கீயோட நெய்யோட நம்பரும் கேட்டிருந்தீங்க. அது 2 நம்பரும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். திணை சாம்பார் சாதம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி அப்பளத்தோடு சாப்பிட போகிறேன். நீங்கள் வேணுன்னா ஒரு காரக்கறி எது பண்ணி சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் எல்லாரும் வந்து திணை சாம்பார் சாதம் பார்த்துருப்பீங்க. மாமி சாம்பார் சாதம் எப்படி இருந்தது மாமி? ஜோராக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருந்தா. தேங்க்ஸ். இப்போ வந்து மாமி வந்து ஸ்டஃப்டு கேப்சிகம் பண்ணி காமிக்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் இப்போ வந்து பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் யார்கிட்ட கற்றுட்டேன்னு சொல்லுங்கள். இது வந்து நான் ஸ்கூல் படிச்சுருந்துருக்குச்சு. பக்கத்தாத்தில் ஒரு மாமி வந்து கல்கட்டாலேருந்து வந்திருந்தா. அந்த மாமி பண்ணி கொடுத்துருந்தா. பட் எனக்கு அப்போல்லாம் சமையல்லாம் தெரியாது. பட் அந்த டேஸ்ட் ஞாபகம் வச்சுட்டு இப்போ நான் பண்ணுறேன். இது வந்து சப்பாத்திக்கு ரொம்ப நல்ல சைட் டிஷ்ஷு. அட் த சேம் டைம் இது சாம்பார் சாதம், இது வத்த குழம்பு சாதம் எல்லாத்துக்குமே சூட் ஆகும். ஜென்ரலாக ரொம்ப நல்லாயிருக்கும் அது டேஸ்ட்டு. சும்மா பேக் பண்ணி அப்படியே கூட சாப்பிடலாம். நம்ம அப்படியே சாப்பிட்லாம் ஸ்டஃப் பண்ணிவிட்டு. பட் சைட் டிஷ்க்காக இருக்கிறதுனால சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அது. சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம்னு சொல்லுங்கள் மாமி. இப்போ என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள். இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். குடமிளகா, உருளைக்கிழங்கு, வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணிக்கணும். கொத்தமல்லி, கருவேப்பிலை, மஞ்சப்பொடி, உப்பு, மிளகா பொடி. ஓகே. கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய். ஓகே. உளுத்தம்பருப்பு ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் நம்ம வேக வச்சு உரித்து கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சு ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம். அடுப்பில் கடாய் வச்சாச்சு மாமி. எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு வெடிச்சதுக்கப்புறம் உளுந்து போட்டு இப்போது உளுந்து செவந்துடுத்து. இப்போ பச்சை மிளகா, இஞ்சி, அடுத்தது வெங்காயம். மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வெங்காயம் வதங்கிறது
கொஞ்சம் அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கிட்டு இதை வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இது தண்ணி இல்லாமல் இருக்கணும். அது ஒன்று தான், நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு தண்ணி இருந்ததுன்னா கொச்சான்னு போயிடும். அதனால் தண்ணி இல்லாமல் இருக்கணும். இப்போ இதுக்கு தேவையானது எல்லாம் போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி, உப்பு, மிளகா பொடி, காரம் அவாவா பார்த்து போட்டுக்கலாம். காரம் தேவையான ஜாஸ்தி போட்டுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால ரெட் சில்லி போடும்போது கொஞ்சம் பார்த்து போட்டுக்கலாம். இதில் வந்து பட்டாணி கூட போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டாணி கொஞ்சம் வேக வச்சு அதையும் இதோடு போடலாம். அதே மாதிரி கார்ன் போட்டாலும் நல்லாயிருக்கும். அது ரொம்ப ரிச்சாக வேணும்னா முந்திரி பருப்பு கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். ஓகே. ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாம் வரானாக்கா அந்த மாதிரி போடலாம். நட்ஸ் பவுடர் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன் மாமி, அதை வேணால் போடுவோமா லாஸ்ட்டு? இல்லை, நட்ஸ் பவுடர் வேண்டாம். நட்ஸ் வந்து பருப்பு இந்த மாதிரி வாயில் சாப்பிட்ற மாதிரி. இப்போது முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் கடைசியாக அணைக்கிறதுக்கு முன்னாடி. கருவேப்பிலை, கொத்தமல்லி. முந்திரி பருப்பு போடணுன்றதில்லை, நம்மளுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான். வேர்க்கடலை பிடிச்சா வேர்க்கடலையும் போட்டுக்கலாம். ஓ, பட்டாணி ரொம்ப சூட் ஆகும் அதுக்கு. இன்னைக்கு பட்டாணி வாங்கலை. நான் அடுத்த வாட்டி பண்ணும்போது ஒரு வாட்டி நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்போ கொஞ்சம் நல்லா ஆற வச்சுக்கணும். இப்போது இந்த குடமிளகாய்க்கு ஸ்டஃப் பண்ணிக்கிறதுக்காக நம்ம மேலே அந்த இருக்கிற கேப்பை கட் பண்ணலாம். குடி மட்டும் ஒரே மாதிரி சைஸாக பார்த்து எடுத்துக்கணும்ல மாமி குடமிளகா? ஈஸி. அப்படி கிடைக்கல. ஆமாம், எங்களுக்கு அப்படி கிடைக்கல. நீங்கள் அப்படி கிடைச்சதுன்னா அதே மாதிரி பண்ணி பாருங்க. பார்த்து மாமி. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா ஆறி எடுத்து குடமிளகாயை இந்த மாதிரி எடுத்து இந்த காம்பு பகுதியை மட்டும் எடுத்துடணும். உள்ளே இருக்கிற விதையெல்லாம் ஸ்கூப் பண்ணி எடுத்துடணும் விதையில. இப்போது நம்ம வந்து ஸ்பூன் ஒன்று வச்சுட்டு கொஞ்சமாக ஸ்டஃப் பண்ணணும். நம்ம விரலால் தான் உள்ளே தள்ளணும். அதை அடுப்பில் கடாயை வச்சு காஞ்செடுத்து எண்ணெய் விடலாம். இதுக்கு கொஞ்சம் கூட எண்ணெய் விட்டுக்கோங்க. ஓகே. இதில் பாருங்க, குடமிளகாயில் எல்லாம் உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணியாச்சு. நம்ம இந்த அப்படியே அடிக்கலாமா மாமி? ஆமாம், வைக்கலாமா? எண்ணெய் சுட்டு விட்டு இல்லையா? இப்போ குடமிளகாயை வைக்கலாம். வச்சுட்டு கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி மூடி வச்சுட்டாக்கா நல்லா குக் ஆகிடும். அந்த இப்போ மைக்ரோவேவ் யூஸ் பண்ணுறவாளாக இருந்தாக்கா இந்த மாதிரி எண்ணெயை விட்டுட்டு கிளாஸ் பவுலில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இதை எல்லாத்தையும் வச்சுட்டு மூடி ஒரு 3 மினிட்ஸ் இல்லைன்னா 4 மினிட்ஸ் நார்மல் ஹீட்டில் வச்சா போகிறோம். அது அப்படியே நல்லா குக் ஆகிடும். இது குடமிளகா ஸ்டஃப் பண்ணுறச்சு சில டைம் பிரிஞ்சின மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி வாழை நார் வச்சுக்கோங்க. வாழை நார் வச்சுட்டு சுற்றி கட்டிடலாம். அப்படியே வாழை நார் கிடைக்கலான்னாக்கா நூல், காட்டன் நூலாக யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் வாழைநார் ரெடியாக வச்சுருந்தோம். பட் குடமிளகா வந்து பிரியலை, எல்லாம் கரெக்டாக இருந்தது. அதனால நாங்கள் வாழைநார் கட்டலை. இப்போ 2-3 நிமிஷம் ஆகிடுச்சு. திருப்பி விட்டுடலாம்ல மாமி? திருப்பி விட்டுடலாம். கொஞ்சம் அடுப்பு மாத்திரம் சிம்மில் வச்சுட்டே பண்ணுவோம், ஏன்னா தீஞ்சு போயிடும். ஓகே. அதனால் கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா இடத்துலையும் குக் ஆகிற மாதிரி கொஞ்சம் கலரி விட்டு சுற்றிடுவோம். குடமிளகா சீக்கிரம் வெந்துடும். ஆமாம், பார்த்தா எண்ணெய் நிறையா இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அவ்வளோ ஒன்றும் எண்ணெய் எல்லாம் கன்சியூம் பண்ணாது. ஓகே ஓகே. இது வதங்கறச்சு தான் இந்த எண்ணெயெல்லாம் இருக்கும். நம்ம வந்து எண்ணெய் இல்லாமல் அப்படியே மேலே எடுத்துக்கலாம். சரி, இப்போ திறந்து பார்க்கலாம். ரெடி ஆகிட்டு ஆஃப் பண்ணிடலாமா மாமி? ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இது சுருக்கமாக இந்த மாதிரி வந்தாக்கா நல்லா வதங்கி எடுத்துன்றது தெரியும். ஓகே. இப்போ மைக்ரோவேவ்ல வச்சா இன்னும் ஒரு 3 நிமிஷத்துலேயே முடிஞ்சிடும். எண்ணெயும் இவ்வளோ தேவையே படாது. இது எண்ணெய் கடாயில் இருந்தாலும் நம்ம இப்படி வச்சு இப்படியே எடுத்துடலாம். ஆக்சுவலாக எண்ணெய் ரொம்ப இருக்காது இல்லை, ஆனால் பார்க்கறதுக்கு ஆயிலியாக தெரியும். ஓகே ஓகே.
அது லைட்டாக அந்த எண்ணெயோட கோட்டிங் ஷைனிங் மட்டும். ஆமாம். ஸ்டஃப்டு குடை மிளகாய் ரெடி ஆகிடுது. இது வந்து சப்பாத்தி கூட சாப்பிட்லான்னு சொன்னாங்க மாமி. அதே மாதிரி சாம்பார் சாதம், வெத்த குழம்பு சாதம், சாதத்தோடையும் நல்லாயிருக்கும். ரசம் சாதத்துக்கும் தொட்டுக்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நான் டேஸ்ட் பார்க்குறேன். இப்போ டேஸ்ட் பார்த்து சொல்லிடுறேன். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு மாமி. சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிட்டு பாரு, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ அடுத்து சப்பாத்தி பண்ணிடுறேன். சாதத்தோட மாமி எது பண்ணாலுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீ மாமி எது பண்ணாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது மாமி. நல்லாயிருக்கு, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டஃப்டு குடமிளகா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரே மாதிரி சைஸ் குடமிளகா எடுத்துக்கோங்க. எங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரே மாதிரி சைஸ் கிடைக்கல இல்லை மாமி? ஆமாம், கொஞ்சம் ரொம்ப பெரிய குடமிளகாயோட கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்தாக்கா சௌரியமாக இருக்கும். அவ்வளோ பெருசு ஒருத்தருக்கு போட்டால் இவ்வளோ பெருசாக இருக்கேன்னுவா. அதனால் கொஞ்சம் மீடியம் சைஸில் இருந்தாக்கா நல்லாயிருக்கும். நான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வ்ளாக் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வ்ளாகில் உங்களை சந்திக்கிறேன்.